ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி காசி அல்வா, பூசணிக்காய் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 4 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருக்க சீட்ஸை எடுத்துகிட்டு ஸ்கின்னை எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதை துண்டு துண்டு பீசஸாக எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா துண்டுலேருந்தும் சீட்ஸையும் ஸ்கின்னையும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து வச்சு எல்லா துண்டுகளையும் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி துருவி வச்சுக்கலாம். எல்லா பூசணிக்காயும் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு அடி கனமான பான் எடுத்து வச்சு அதில் துருவின பூசணிக்காய்களை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடணும், நல்லா சுண்ட விடணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பூசணிக்காயோட தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்குள்ளே நம்ம ஒரு இன்னொரு பேனில் 4 ஸ்பூன் நெய் விட்டு சாப் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் பூசணி விதையை போட்டுக்க போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ½ hour ஊற வச்ச பாதாமை அதை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். பூசணி விதையை அதில் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம பூசணிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் 75% வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இன்னமும் தண்ணி இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அது தண்ணியெல்லாம் சுண்டதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை போட்டுக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இதை அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக இது வந்திருக்கு. இதில் 3/4 அளவுக்கு இந்த பவுலுக்கு 3/4 அளவு சர்க்கரை போட்டால் போதும். இப்போ அளந்த பவுலில் 3/4 அளவுக்கு நான் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு ஃபுல் பவுல் கூட போட்டுக்கலாம். இதில் நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. சர்க்கரை போடுறதுக்கப்புறம் ரொம்பவே தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மூடியை போட்டு கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு கேசரி கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஆல்ரெடி வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு அல்வா சுருண்டு வரணும், அதுதான் அல்வாவோட பதம். அது சுருண்டு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், தர்பூசணி விதை எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காசி அல்வா நல்லா சரியான பதத்தில் சுருண்டு வந்துடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக நம்மளோட காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸு கொடுங்க. வாவ், சூப்பராக நம்ம காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது, சரியான பதத்தில் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.